சங்கீதம் 6வது வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் சொல்றாரு. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாரு. எந்த மனுஷனுக்கும் சொல்லலாம். எந்த மனுஷனா இருந்தாலும், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த குலமா இருந்தாலும், ஒரு மனுஷன் பாடுபட்டா, உபத்திரப்பட்டா, கிறிஸ்து நிமித்தமா நிந்தைகளை அனுபவிச்சா, கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு கர்த்தர் நீதி நியாயம் செய்வார். வேதாகமம் சொல்லுது, ஒரு கிறிஸ்தவனுக்கு பாடு இல்லாமல் போவது கூடாத ஒரு விஷயம். பாடு உண்டு, உபத்திரம் உண்டு, வேதனை நம்மளுக்கு உண்டு, சோதனை உண்டு. நம்மளை பலவிதமான நிந்தையினாலும் பலவிதமான பாஷையினாலும் நம்மளை தூசிப்பாங்கன்னு இருக்குது. கண்டிப்பா சொல்லிடுறேன் நானு, உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கும் பாடு உண்டு, கிறிஸ்தவனுக்கும் பாடு உண்டு, சோதனை உண்டு அப்படின்னு சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14:15 அந்த வார்த்தை இருந்துச்சு. சொல்றாரு பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்துக்கு அந்த சபைக்கு சொல்றாரு, எப்படி எனில் சகோதரரே, யூதேயா தேசத்துல கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதரால எப்படி பாடுபட்டார்களோ அப்படி நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபடுவீர்கள் அப்படின்ற சொல்றாரு. யூத தேசத்துல இருந்த சபைய யூத ஜனங்கள்னால நிறைய பாடுகள் வந்துச்சுன்றார், நிறைய உபத்திரங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்துச்சு, பிரச்சனை அவங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா சொல்றாரு, அப்படி போல தெசலோனிக்கேயர்களே, உங்களுக்கும் உங்க சுய ஜனத்தினால பாடு வந்திருக்குது, பாடு உண்டுன்றார். அப்போ ஒரு சபையை பார்த்து சொல்றாரு, சூப்பர் சபை, இந்த சபையில தான் உயிர்த்தெழுதலை பத்தி அதிகமா பேசுறாரு. அந்த சபையை பார்த்து சொல்றாரு, எப்படி யூதர்களுக்கு ஆவிக்குரிய ஜனங்களுக்கு யூதர்களால பிரச்சனை வந்துச்சோ, அப்படியே தெசலோனிக்கேயர்ல இருக்கிற சபைகளுக்கும் தெசலோனிக்கேயர்ல இருக்கிற ஜனங்கள்னாலே, சுய ஜனங்களாலே நம்மளுக்கு பாடு உண்டு. சொந்த ஜனங்கள் தான், முக்கியமா நம்மளை நெருங்கி இருக்கிற ஜனங்களை தான் நம்மளை அவமதிப்பாங்க, நம்மளை காட்டி கொடுப்பாங்க, நம்மளை போட்டு கொடுப்பாங்க, பல பிரச்சனைகள் அவங்க தான் பண்ணுவாங்க. அப்போ இங்க பாடு உண்டு அப்படின்னு சபையை குறித்து சொல்றாரு இல்லையா, சபை விசுவாசிகள் குறித்து சொல்றாரு இல்லையா. பாடு இல்லாமல் போவது கூடாத காரியம். 15 சொல்றாரு, அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் அப்படின்றார் இல்லையா, இயேசுவையும் கூட யூதர்கள் எதிர்த்தாங்கன்றார். சொந்த ஜனங்கள், இயேசு யூத குலம், யூதர்கள் யூத குலம், இந்த யூத குலத்துல பிறந்த யூதனே, யூதனா பிறந்த இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யறாங்க, பாடுல அமிழ்த்துறாங்க, பாடுல இறக்குறாங்க அப்படின்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இன்னும் சொல்றாரு இல்லையா, தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் அப்படின்றார். விட மாட்டாங்க, நம்மளுக்கு பிரச்சனை ஜாஸ்தி வரும், கண்டிப்பா நம்மளுக்கு போராட்டம் உண்டு. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கிறிஸ்து இருக்கிறாரு, அதை வச்சுக்கோ அப்படின்றாரு. அப்புறமா சொல்றாரு, எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொலை செஞ்சாங்க, எல்லா தீர்க்கதரிசிகளையும் பாடுபடுத்தினாங்க. அவங்க யாரு அப்படின்னா, மனுஷனை உபத்திரம் பண்றாங்க பாருங்க, மனுஷனை கெடுக்கிறாங்க, வேணும்னே சண்டை வருவாங்க, வேணும்னே பார்த்துக்கலாம் அப்படின்னு பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரியா இருப்பான், நம்மளை விட மாட்டான் இல்லையா. கிறிஸ்துவ ஆராதிக்கும் போது அநேக பேர் பிரச்சனையை பண்றாங்க, அவங்களை குறித்து பேசணும் சார். அவங்க யார் அப்படின்னா, தேவனுக்கு ஏற்காதவர்கள், அவங்களுக்கு தெய்வம்னா உண்மையிலே என்னதுன்னு தெரியாது, தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த சண்டை போடுறவங்க, அடுத்தவங்களை காயப்படுத்துறவங்க, படாத பாடுபடுத்துறவங்க, அவங்கள மோசம் பண்றவங்க, கெடுக்கிறவங்க, சின்ன சின்ன பாவம், சின்ன சின்ன தப்புக்கு அவங்கள போட்டு உடைக்கிறது, அமிழ்த்துறது, இதெல்லாம் தேவன் இல்லாத மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிக்கிட்டு அப்புறம் சொல்றாரு, மனுஷன் யாவருக்கும் விரோதிகளுமாய் இருந்து அப்படின்றாரு. இவங்க அப்படின்னா மொத்தத்திலேயே மனுஷனுக்கு ஒரு விரோதி மாதிரி, மனுஷனை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது, நிறைய சிக்கல்ல மாட்டிருப்பாங்க, குடும்ப பிரச்சனைல மாட்டிருப்பாங்க. அதனால நிறைய பேருக்கு ஆண்களை பிடிக்காது, நிறைய பேர் பெண்களுக்கு பிடிக்காது, நிறைய பேர் நிறைய சிக்கல்ல மாட்டினால கடவுளையும் பிடிக்காது, இருந்து உபத்திரத்தையே பண்ணி கொண்டு இருப்பார்கள் பிசாசுகளோட சேர்ந்து. அப்ப நான் சொல்றேன், அப்படி ஒரு பிரச்சனை கண்டிப்பா நம்மளுக்கு ஆவிக்குரிய மனுஷனா இருந்தா வரும். முக்கியமா ஆவிக்குரிய மனுஷர்கள் உங்களுடைய நிலைமைய அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகும்போது
இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவுக்காக நீங்க வரும்போது வரும். பின்பு கிறிஸ்துவுக்காக வந்த பின்னாடி நீங்க நல்ல உயர்வுக்குள்ளாக போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு பாடு சோதனை எல்லாம் உங்களுக்கு வரும்னு சொல்ற. இப்படி பாடு சோதனை வரும்போது கர்த்தர் சொல்றாரு, கண்டிப்பா உங்களுக்கு நான் நீதி நியாயத்தை நான் செய்வேன் அப்படின்றாரு. ஒடுக்கப்படுகிற எந்த மனுஷனுக்கும் நீதி நியாயம் செய்யறார் அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும். எப்படி வரும்னா, எனக்கு இல்லாத கஷ்டமா, எனக்கு இல்லாத ஒடுக்கமா, எனக்கு இல்லாத பிரச்சனையா, அப்ப கடவுள் எனக்கு நல்லா செய்யலாமே. நிறைய பேர் கேட்கிற கேள்வி ஏண்ட கூட இது கேட்பாங்க, பாஸ்டர் பிரச்சனை தலைக்கு மேல இருக்குது, கர்த்தருக்கு ஏதாவது ஒரு நீதியை செய்து விட வேண்டியதானே, ஏதோ ஒரு நியாயத்தை செஞ்சு விட்டுற வேண்டியதானே அப்படின்னும் நிறைய பேர் கேட்பாங்க. அந்த கேள்வி நல்ல கேள்விதான். அந்த பாடு எதனால வரணும் அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு பாடு சோதனை வந்தா அதுக்கு கண்டிப்பா அவர் பலன் கொடுப்பார். உங்க சுய பலத்தினாலேயோ உங்க சுய பாவத்தினாலேயோ உங்களுக்கு பாடு வேதனை வந்துச்சுன்னா கடவுள் பொறுப்பல்ல. நீங்க தேவத்துக்கு விரோதமா இருந்து மனுஷ விரோதியா இருந்து தேவனை நீங்கள் ஆராதிக்கிறவர்களா இருந்தால் உங்களுக்கு தேவன் பலன் தர்றது கஷ்டமாயிருது. நீங்கள் தேவனுடையவனா இருந்து மனுஷனே மதிக்கிறவனா இருந்தா, இப்போ இதை தாண்டி அநேக ஒடுக்கங்கள் கிறிஸ்துவ நிமித்தமாக மனுஷனை மதிக்கிறதுனால வருகிற பிரச்சனைகளா இருந்தா கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். எல்லாருக்கும் தேவன் நியாயம் செய்யறது கிடையாது. நிறைய கேள்விகள் உள்ள எழும்பும். எல்லாரையும் ஒடுக்கப்படுகிற எல்லாரையும் கிறிஸ்து காப்பாற்றுகிறார், நீதி செய்யறார் அப்படின்னா கிறிஸ்து நிமித்தமாக வரும் பாடுகளுக்கு மட்டும்தான் நீதி செய்யறாருன்னு சொல்றேன் இல்லையா? பைபிளை படிக்கும் போது சில பேர் என்ற சில கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அதுல விசுவாசத்தை இழந்திருக்கிறாங்க. கேள்வி அப்போஸ்தலர் நடவடிக்கை 12வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்குது, யாக்கோபை கொன்றார்கள் இருக்குது. யோவானுடைய தம்பி யாக்கோபை கொன்றாங்க. அப்போ ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கிறிஸ்து நியாயத்தை செய்யறார் அப்படின்னு இந்த யாக்கோபு அதுக்கு முன்னாடி சபைகள் கொல்லப்பட்டிருக்குது, சபைகள் துரத்தப்பட்டிருக்குது. பின்னாடி யோவானுடைய சகோதரன் யாக்கோபு கொல்லப்பட்டிருக்கிறான். அப்ப கிறிஸ்து இந்த ஜனங்களுக்கு நியாயம் செய்யாம விட்டுட்டாரு. பாரபட்சம் உள்ளவர், ஒருவரை காப்பாற்றுகிறார், ஒருவரை கைவிட்டுட்டார். சோ இவரை விசுவாசிக்க முடியாதுன்னு பல நபர்கள் சில மதத்துல கேள்வி எழுப்புறாங்க. இது என்ன அப்படின்னு ஒடுக்குதல்ல முக்கியமான விஷயத்தை பார்த்துக்கிடணும். ஒடுக்குதல் வரும்போது தெய்வத்தை பிரிந்து போகாமல் உலகத்தை பிரிந்து போக ஆசைப்படுகிற ஒரு வகை மனுஷர்கள் உண்டு. இப்போ 2 விதமான மனுஷன் இருக்கிறான் கிறிஸ்தவத்துல. ஒண்ணு, மனுஷனுக்கு நல்ல நெருக்கங்களும் ஒடுக்கங்களும் கஷ்டங்கள் வரும்போது தெய்வத்தை தூசித்து விட்டு மாறி போற ஒரு மனுஷன் இருக்கிறான் நெருக்கத்துல. இன்னொரு மனுஷன் தெய்வத்தை விட்டு போகாமல் பூமியில வாழ்றதை விட்டு போக துடிக்கிற இன்னொரு மனுஷன் இருக்கிறான். ஒரு வகை. 2வது வகை சொல்லட்டும். இங்க மனுஷன்ல நிறைய பேர் இருக்கிறோம் பாருங்க. சோதனை வரும்போது மரணத்தை அதிகமாக விரும்புகிறான். ஒரு வகை. இது உண்மையான கிறிஸ்தவன். எப்படின்னா, யாக்கோபு ஊழியம் செய்தாரு. ஊழியம் செய்யும்போது நல்ல நெருக்கம், நல்ல பாடு, நல்ல வேதனை. அநேக பேரு மறுபடியும் யூத மார்க்கத்துக்கு போயிட்டாங்க. யாக்கோபு யூத மார்க்கத்துக்கு போக முடியல, அவனால வேலை செய்ய முடியல, ஊழியம் செய்ய முடியல. பல வகையில போர் வீரர்களும் மற்ற ஜனங்களும் நெருக்கிறாங்க. ஒடுக்குதல் பயங்கரமா இருக்குது. இப்ப ஒரு முடிவு பண்றான், ஆண்டவரே நான் சாவ போறேன் அப்படின்றான். நான் சாவ தேர்ந்தெடுக்கிறேன். உம்ம மறுதளிக்கையில சாவ நானே தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறேன் அப்படின்ற. நல்லா கேளுங்க. இங்க ஆவிக்குரிய விஷயத்துல நிறைய விஷயங்கள். தேவனை உண்மையாட்டே ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையும் அவனை கொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை. மீறி அநேக பேர் நோயிலையும் வாதையிலும் போறாங்கன்னா அது தேவன் இடத்துல கரெக்ட் இல்லை. இது நீங்க புரிஞ்சுக்கணும். தேவனுக்காக ஒரு மனுஷன் ஒடுக்கப்பட்டா தேவன் அவனை கண்டிப்பா காப்பாற்றுவார். மீறி ஒரு மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் சாவறான்னு அவன் இந்த உலகத்தை வெறுத்து விடுறான். இந்த உலகம் எனக்கு வேண்டாம். அதனாலதான் வேதாம் சொல்லுது, நீதிமான் மடிந்து போகிறான் அப்படின்னு அர்த்தம். கொல்லப்பட்டு போகல, அவனை யாரோ கொண்டு போகல, இவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். கிறிஸ்துவை சரியாக ஆராதிக்க முடியாத ஒரு உலகம் எனக்கு வேண்டாம் என்று அவன் இந்த உலகத்தை விட்டு போகிறான். கிறிஸ்துவ எனக்கு ஆராதிக்க முடியலையா, எனக்கு இந்த உலகம் வேண்டாம். நிறைய பேரு கிறிஸ்துவ ஆராதிக்க முடியலன்னா ஒரு வேலை வேண்டாம். நான் ஒரு வேலையில இருந்தேன், கிறிஸ்துவ சரியா ஆராதிக்க முடியல, அதனால எனக்கு வேலை வேண்டாம். இன்னொருத்தனை பாக்குறேன், என் கூட இருந்தவன் கிறிஸ்துவ ஆராதிக்க முடியல,
அவன் எனக்கு முன்னாடியே வேலையை விட்டுட்டு போயிட்டான். இப்படி ஒவ்வொரு மனுஷனும் இப்ப ஒரு கருத்து இருக்கு பாருங்க. நல்ல வேலையில இருந்துட்டான், பையனுக்கு வேலை போயிட்டு, அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவனே வேலையை விடுறான், கிறிஸ்துவ நிமித்தம் வேலையை விடுறான். யாக்கோப்பை யாரும் கொல்லல. யாக்கோப்பு கிறிஸ்துவ நிமித்தமாய் தன்னை கொல்ல ஒப்பு கொடுத்தான். எல்லாருமே பட்டயத்தை எடுத்து வந்து அடிக்க வந்து நிக்கிறாங்க. என்னை கொன்னுன்றான். ஏன்னா தெய்வத்தை ஆராதிப்பதற்கு மனுஷனுக்கு பயந்து பயந்து ஆராதிக்கிறத பாக்கிலும் தெய்வத்தோடு கூட போய் சேர்வதுன்னு முடிவு கட்டி சாவுறார்கள். ஒரு வகை இந்த மனுஷனுக்கு, ஒடுக்கப்பட்ட இந்த மனுஷனுக்கு பூமியில நியாயம் செய்யறதுக்கு அந்த மனுஷன் விரும்பாதனால இவனை நித்திய ஜீவனு கொண்டு போகிறார். அந்த நியாயம் மட்டும் நடக்குது. இது இன்னொரு ஆளும் சொல்லுகிறேன். எலியா சொன்னான், ஆகாப் துரத்த, எசபேல் துரத்த, எலியா ஓடிட்டே இருக்கிறான். அவன் சொல்றான், தீர்க்கதரிசி நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன் நானு, அதனால என் உயிரை எடுத்துருன்றான். இப்படித்தான் தீர்க்கதரிசிகள் எல்லாரும். தீர்க்கதரிசிகளை பெரும்பாலும் மனுஷன் கை வைக்க முடியாது. ஏன்னா தேவன் கூட பேசுறாரு, தேவன் வழிகளை சொல்லி கொடுக்கும். நீ இப்படி உலகம் முழுவதும் நீ அப்படி போ இப்படி போன்னு சொல்லி கொடுக்குற ஒரு தீர்க்கதரிசிக்கு அவனுடைய மரணத்துல அவனு சொல்லி கொடுக்கும். மீறியும் பயங்கர போராட்டத்துல நிக்கிறதுனால சாவு இனிமையாகி விடுகிறது. எலியா சொல்ற, என் ஜீவனை எடுத்துரும், நான் உம்மிட்ட வந்துடுறேன்றான் சொல்றான். அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. இயேசு கூட அப்படிதான் சொன்னார், ஆண்டவரே என் ஆவி உம்மிடத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா இங்க நிக்க முடியாது, மனுஷன் வாழ முடியாது. தெய்வத்தை ஆராதிப்பதற்கு பல சிக்கல்ல இருந்து ஆராதிக்க முடியாது. தெய்வத்தை ஆராதிக்கணும்னா ஃப்ரீயா ஆராதிக்கணும். அதனால இங்க ஃப்ரீயா கர்த்தரை ஆராதிக்க முடியாத நெருக்கங்கள் வரும்போது ஒரு கட்ட மனுஷன் அப்படி தானாகவே தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து இறந்து போயிடுறான். இதெல்லாம் பவர்ஃபுல் விசுவாசம். நம்ம எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கே கர்த்தரை தூசிக்க ஆரம்பிச்சிடும். கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு, நான் படுற பாடு உங்களுக்கு தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, கர்த்தரனை கைவிட்டுறா தெரியுமா, இதெல்லாம் இன்னும் கிறிஸ்து விட்ட ஸ்ட்ராங் இல்லை. கிறிஸ்தவன் ஒடுக்கப்பட்டா கண்டிப்பா கர்த்தர் அவனை காப்பாற்றும். உண்மையான ஆவிக்குரிய மனுஷன் ஒடுக்கப்பட்டா கண்டிப்பா கர்த்தர் அவனை தூக்கி எடுக்கும். எந்த சந்தேகம் வைக்காத. கடவுளுடைய வார்த்தையில சந்தேகம் வைக்க கூடாது. கர்த்தர் இவ்வளவு நாள் நான் போயிருக்கிறேனே, எவ்வளவு நாளுங்கிறது கர்த்தருக்கு முக்கியம் இல்லை. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் முதிர் வயது வரைக்கும் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. முதிர் வயது வரைக்கும் பிள்ளைங்கள் இல்லாத தீர்க்கதரிசிகள் அநேக பேர் பைபிள்ல நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு. யோவான்சனுடைய அப்பா அம்மாவுக்கு முதிர் வயது வரைக்கும் குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாம ஆபிரகாம் தீர்க்கதரிசனம் சொல்லுது, விசுவாச வீரன் சொல்லுது, ஏற்றுக்கொண்ட பின்னாடி 25 வருஷம் மட்டும் குழந்தை கிடையாது. ஒரு மனுஷன் உலகத்தால் ஒடுக்கம் வரும்போது அந்த ஒடுக்கத்துக்கு அது எனக்கு வர வேண்டிய பாடுதான், அது எனக்கு உண்டாக வேண்டிய உபத்திரம் தான் சொல்லி அந்த உபத்திரத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரத்துல நிக்கிறவன் கண்டிப்பா அந்த ஒடுக்கத்துல பலன் பெறுவான். பாடு இல்லாமல் போவது கூடாத காரியம். உபத்திரம் இல்லாமல், அவமதிப்பு இல்லாமல் போவது கூடாத காரியம். அந்த அவமதிப்பு வரும்போது, பாடு வரும்போது, உபத்திரம் வரும்போது, இது எனக்காக வந்ததல்ல, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால வந்தது, இதுல நிக்க தயார் அப்படின்ட்டு நிக்க ஆரம்பிக்கும் போது மனுஷன் இந்த மனுஷனை தேடி தேவன் வர்ற. இங்க நிக்கிறது கிடையாது. இங்க முறுமுறுப்பு, இங்க புலம்பல், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயம். எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையா முணங்க ஆரம்பிச்சிடறான். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனையா முணங்க ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் மறந்துட்டாரோ, கர்த்தர் கைவிட்டுட்டாரோ, கர்த்தர் என்னைய விட்டு போயிட்டாரோ, என் கடவுள் இல்லையோ, எனக்கு இந்த பிரச்சனை, இதுல மொத்தமா என்னை போட்டு மூடிட்டாரோ, இப்படி பல முறுமுறுப்புகள். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி செய்யறாருன்னா என்ன அர்த்தம்? கரெக்டா நான் அதோட மீனிங், என்னை ஒருதன் ஒடுக்கும் போது நான் கர்த்தருக்காக ஒடுங்கி நிக்கிறேன். ஒடுக்கப்படுவதுன்னு என்னதுன்னா, உங்களுக்கு பிரச்சனை வர்றதில்லை. பிரச்சனை வந்த பின்னாடி நீங்க வீம்பு பாராட்டுறீங்களே, இது ஒடுக்கப்பட்டதல்ல, இது கலகக்காரன். ஒடுக்குதல் என்னன்னா, என்னை 2 பேர் 2 பக்கத்துல இருந்து என்ன பிரஸ் பண்ணி அமிழ்த்தும் போது, நான் அந்த அவர்கள் அமிழ்த்தும் போது அந்த அமிழ்தலுக்கு இணங்கி தானே போறோம். இதுதான் ஒடுக்கும். எனக்கு பாடு வரும்போது அந்த பாடை நான் ஏற்றுக்கொள்றதுதான் பாடு. உபத்திரம் வரும்போது அந்த உபத்திரத்தை ஏற்றுக்கொள்வதுதான் உபத்திரம். நான் உபத்திரத்தின் மத்தில நான் பேசுறேன் பாருங்க, தாறுமாற பேசுறேனே, இது உபத்திரத்தை நான் ஏற்றுக்கொள்ளல. கிறிஸ்துவ வர்ற பாடம் நான் ஏற்றுக்கொள்ளல. என் ஒடுக்குதலை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, கிறிஸ்துவுக்காக வர்ற பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, இப்ப என் வாழ்க்கையில தெளிவு உண்டாயிரு. கிறிஸ்துவ அற்புதம் ஈஸியானதே கிடையாதுங்க. பைபிள் எழுதிருக்குது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுடுங்க. இயேசுவி நாமத்துல பிசாசை துரத்துவீர்கள் இருக்குது. யாராவது பிசாசை துரத்த முடியுமா? எத்தனை பேர் எல்லாருமே இயேசு நாமம் தான் பேசுறோம். ஆண்டவரே இயேசு நாமத்துல அற்புதம் நடக்குது, இயேசு நாமத்துல பிசாசு போட்டு. யாருக்கு அது போதா? போகாது. ஏன்னா அங்க எழுதிருக்கிற வார்த்தைக்காக போறது கிடையாது. அங்க எழுதிருக்கிற வார்த்தைக்கு தகுந்தாற் போல் நான் என்னைக்கு என்னை சேஞ்ச் பண்றனோ அன்னைக்கு தான் பிசாசுகளும் நோய்களும் எனக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்குது. இங்க எதுவுமே ஃப்ரீ கிடையாது.
15 வருஷம் இல்லைங்க, 50 வருஷம் வந்தாலும் இங்க ஒண்ணு நடக்க போறது கிடையாது. நான் சொல்றேன், ஒரே நாள்ல ஜெயிச்சிடலாம். அதே இது நான் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அன்னைக்கு கிறிஸ்துக்காக வர்ற எல்லா நிந்தைகளை நான் சுமக்க தயார் என்று என் மனசு எப்போ அதுக்காக துடிக்குதோ அன்னைக்கே சக்சஸ் உங்க வாசப்படியில தட்டும். பாடு, உபத்திரம், வேதனை உங்களை கண்டிப்பா கலங்கடிக்கும், உங்களை பீறி போடும், உங்களை பலவிதமான நிந்தைக்குள்ள கொண்டு போகும், உங்களை கொலைக்குள்ளாவும் கொண்டு போகும். இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா கிறிஸ்தவருக்கு நேரிடும். அப்படி வரும்போது இப்ப நீ அதிலேயே தான் நிக்கணுமே தவிர விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் மறுதளிக்க கூடாது. நிறைய பேர் மறுதளிச்சிருக்கிறான். எங்க வீட்டுல என் பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் வரலன்னா கிறிஸ்துவ விட்டு நிறைய பேர் போயிருக்கிறாங்க. நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். எங்க வீட்டுல பையன் இருக்கிறான், அவனுக்கு பொண்ணு கைட்ட அமையல அப்படின்னா நிறைய பேர் கிறிஸ்துவ விட்டு போயிருக்கு. இதெல்லாம் ஒரு ஒடுக்கும். எனக்கு பொருளாதாரம் கைட்டா கிடைக்கலன்னா நான் கிறிஸ்துவ விட்டு போயிடுறான். எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, ஒரு பொண்ணு, என் வீட்டு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுதுன்னா அந்த நெருக்கத்துல வீட்டுக்காரங்களே போயிடுறாங்க. வேலை இல்லை, பொருளாதாரம் இல்லை, நன்மை இல்லை, எல்லாத்துக்கும் நிறைய பேர் சின்ன சின்ன விஷயம், எனக்கு நல்லது நடக்கல நான் அதனால சர்ச்சுக்கு வரல, சின்ன ஒடுக்குதல். நான் சொன்ன நேரத்துக்கு எனக்கு வேலை கிடைக்கல. ஒரு ஆள் சொல்ற, சொன்ன நேரத்துக்கு வேலை கிடைக்கல பாஸ்டர், அதனால நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். இப்படி நிறைய நெருக்கத்துக்குள்ள மனுஷன் வரும்போது, ஒடுக்கப்படும் போது அப்படியே அந்த இடத்தை விட்டு கர்த்தரை மறுதளிச்சுட்டு கர்த்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காம போயிடுறான். நம்ம கிறிஸ்தவத்துல அங்கதான் பிரச்சனை. அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிற மனுஷன் ஒடுக்கும், பிரச்சனை, பாடு, நிந்த, அவமானம், கஷ்டம் வரும், என்ன செத்தாலும் செத்துட்டு போறன்ற அந்த ஃபீல் இருக்கு பாருங்க, கண்டிப்பா உனக்கு காப்பாற்றும். என்ன வந்தாலும் கர்த்தர் நான் விட போற கிடையாது. என்னை அவமதிக்கிறாங்கன்னா என்னை அவமதிச்சுட்டு போட்டு. கிறிஸ்துவ ஆராதிக்கிறதுனால சில வீட்டுல கணவன் மனைவி உபத்திரப்படுத்துவாங்க, சில வீட்டுல மனைவி புருஷனை உபத்திரப்படுத்தும். பல உபத்திரங்கள் இருக்கு கிறிஸ்துவ ஆராதிக்கிறதுனால. விசுவாசத்திற்காக சாவ துணிஞ்சவங்களை சொன்னேன். இப்ப விசுவாசத்துக்காக தைரியமா நின்னதுனால தேவம் அற்புதங்களை செய்ததை நான் சொல்லட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில பேதுருவை பற்றி வருது. பேதுருவை பிடிச்சு ஜெயில போட்டாங்க. பயங்கரமான ஒடுக்கம். ஜெயில போட்டு அவனை 2 கையை கட்டி அவனை 2 அதிகாரிகளோட காவல் காக்க, வாசல்லையும் காவல் காக்க, காலையில அவனை பிடிச்சி விசாரணை பண்ணணும். பெரிய இருட்டறையில போட்டிருக்கிறாங்க. 3 வாசல் இருக்குது, எல்லாம் இரும்பு கேட்டா போட்டிருக்கிறாங்க. அவன் கிறிஸ்துவுக்காக அந்த பாடுபட்டதுனால ஒடுக்கப்படும் போது ஜெயில உன்னைய போட போறோம் அப்படின்னு சொல்லும் போது, என்னை ஜெயில போட்டாலும் நான் கிறிஸ்துவ மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த ஒடுக்கத்தில் அவனை ஏற்றுக்கொண்டு ஜெயில கடந்த போது அங்க தேவன் நியாயம் செஞ்சாரு. இவன் பேதுரு கிறிஸ்துவுக்காக பாடுபட்டதுனால தெய்வம் அந்த இடத்துல தூதனை விட்டு அவனை அப்படியே அங்கிருந்து முற்றிலுமாக விடுதலையாக்கிச்சு. இதை நான் படிக்கும்போது பேதுருக்கு நடந்துச்சு, எனக்கு நடக்கல, எல்லாருக்கும் நடக்கல, ஏதோ ஒரு மனுஷன் தான் நடக்குது. நான் சொல்றேன், அந்த ஒரு மனுஷன் கரெக்டா இருக்கிறான். இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எனக்கு வருகிற நிந்தைகளையும் அவமதிப்பையும் எனக்கு தாங்க சக்தி இல்லை. எனக்கு பாட வாய் இருந்துச்சு, துதிக்க வாய் இருந்துச்சு, ஆனா கஷ்டத்தை உணர்ந்து தாக்கு பிடிக்க எனக்கு இருதயம் இல்லை. அந்த கண்ட்ரோல் பண்ற மனுஷன் தான் ஜெயிக்கிறான். அவனை தேடி தேவன் தூதன் அனுப்புனார். பவுல் சிறைச்சாலைல மாட்டிக்கிட்டான், தொழுவத்துல கட்டி வச்சிருக்குது. அந்த தொழுவங்கிறது என்னதுன்னா, கையில மாட்டக்கூடிய ஒரு விதமான விலங்கு. அது எப்பவுமே அவனை காயப்படுத்திட்டு தான் இருக்கும், காலில் கையில குத்திக்கிட்டே இருக்கும். அப்படி அதுவும் தொழுவம், அதுக்கு பேர் மாட்டு தொழுவம் கிடையாது. தொழுவம்னு வேற பேர் போடுறாங்க, ஸ்டோக் போட்டுருக்கிறாங்க. சிக்கல்ல போய் உன்னை நடு இருட்டுல உள்ள கொண்டு போடுவோம், நீ கிறிஸ்துவ விட்டுன்னு சொன்ன போது நீங்க என்ன பண்ணாலும் கிறிஸ்துவ விட மாட்டணும். செயலுக்குள்ள போனா தொழுவத்துல மாட்டி போட்டாங்க. அங்கேயும் தேவனுடைய தூதன் வந்து அவங்களை விடுவிக்கிறான். என்னுடைய ஒரு கேள்வி என்னன்னா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, பட்சபாதம் இல்லாதவர். எந்த மனுஷனுக்கும் அவர் நீதி நியாயம் செய்யறாருன்றது, எல்லா மனுஷனுக்கும் செய்யறாரு. ஆனா அவர் ஒண்ணு விரும்புறாரு. அந்த அவர் விரும்புற விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஒடுக்கப்படும் போது அவர் வந்துடுறாரு. எல்லாருக்கும் செய்யறாரு, ஆனா ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றாரு. நான் விரும்புறத நீங்க செய்யுங்க, அவர் விரும்புறத செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சு. ஆவிக்குரியவனுக்கு மேல் ஜாதி இல்லை, கீழ் ஜாதி இல்லை, ஆவிக்குரியவனுக்கு. ஆனா சபையில இந்த மனசுக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த கண்டென்ட் இருக்கு, நான் என் ஜாதிக்கு தான் கட்டி கொடுப்பேன். அப்பவுமே கர்த்தரை விட்டுரும், வேண்டாம்.
சில பேர் இங்கேயும் காலை வச்சுக்குவோம், அங்கேயும் காலை வச்சுக்குவோம். கர்த்தர் சொல்றாரு வேண்டாம், விட்டுரு. சில பேர் கர்த்தருக்கே புத்தி சொல்லுவான், அவங்களும் வேண்டாம். கர்த்தர் நம்மளுக்கு புத்தி சொல்லி வச்சிருக்கிறாங்க, அதன்படிதான் வளையணும். அப்பந்தான் வாழ்க்கை மாறும். பேதுருவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், 2 பேரும் கிறிஸ்துவுக்காக ஸ்ட்ராங்கா நின்ன மனுஷங்க. ஏன் இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் வந்துச்சு, ஏன் இவங்களுக்கு பெரிய விடுதலை வந்துச்சு, அதான் சொல்ல போறேன். சித்தப்பா சொல்லிச்சு, மாமி சொல்லிச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிச்சு, இழுத்துட்டு போயிட்டாங்க, என்ன கொண்டு போயிட்டாங்க. பிசாசு கொண்டு போகும், இழுத்துட்டு போகும், ஸ்ட்ராங்கா நிற்கும். அப்ப கர்த்தர் எங்கனாலும் வந்து நியாயம் தீர்க்கும். மாம்சமா நடக்கிற காரியங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கூடாது. அவருக்கு நடந்துச்சு, இவருக்கு நடக்கல. அவருக்கு நிறைய கிடைச்சிச்சு, இவருக்கு நிறைய கிடைக்கல. நான் கரெக்டா போனா எனக்கு கர்த்தர் நிறைய தரும். நான் நல்லா சாப்பிடுவேன், நீங்க கர்த்தர் நல்லா பண்ணும். அது நான் எப்பவுமே கர்த்தர் மேல விசுவாசம் வைப்பேன், கர்த்தரோட வார்த்தை மேல விசுவாசம் வைப்பேன். கர்த்தர் சொன்னா செய்யும். பட் அவர் சொல்றத நான் இன்னொரு வகையில கேட்டுட்டோம்னா எனக்கு எல்லாம் நடக்கும். சங்கீதம் 103:1-2 இதுதான் ஹெட்டு போடுறாரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. நிறைய உபகாரங்களை உனக்கு செஞ்சிருக்கிறார், நிறைய நல்ல விஷயங்களும் உனக்கு செஞ்சிருக்கிறார். உனக்கு பேய துரத்திருக்கிறார், உன் காய்ச்சலை நீக்கி இருக்கிறார், உன் பொருளாதாரத்துல கூட நின்று இருக்கிறார், உன் வாதையிலையும் நோயிலும் கூட இருந்திருக்கிறார். அதனால அத மனசுல வச்சுக்கிட்டு இனி வர்ற பாடுகள்ல நீ ஜெயிப்பதற்கு, உபத்திரங்களை ஜெயிப்பதற்கு கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட, முழு ஆத்மாவோட, முழு மனசோடு கூட நீ ஸ்தோத்தரின்றார். பவுல நல்லா அடிச்சு சிறைச்சாலையில கொண்டு போட்டு அங்கேயும் அடிச்சு இருட்டறையில கட்டி தொழுவத்துல மாட்டி போட்டாங்க. கை காலெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. என்னை கொண்டு போய் ஜெயில போட்டு கட்டி வச்சு என்னை கொடூரமா தாக்கி இயேசுவை நீ ஆராதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது என்னை பிடிச்சி கட்டி உள்ள கொண்டு போட்டு நல்லா அடின்னு அடிச்சு நொறுக்குனா நான் அந்த அன்னைக்கு பாட முடியுமா அப்படின்னு சொன்னா, கர்த்தரை ஆராதிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா முடியாது. எனக்கு ஜெயிலுன்னு சொன்னாலே நம்மளுக்கு பாதி மனசு குழம்பிடும். வேணாங்க ஜெயில கொண்டு போய் நிறைய பேர் கொல்லுறாங்க. பவுலுடைய காலகட்டத்துல, நம்ம காலகட்டத்துல நடக்குது, பவுலுடைய காலகட்டத்துல ரொம்ப நடக்குது. ஜெயிலுக்கு போனாலே கொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல போய் அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால வந்த உபத்திரத்துல, ஒடுக்கத்துல அவன் சூப்பராட்டு தெய்வத்தை தூசிக்காம, நிந்திக்காம, கர்த்தர்ட்ட போனதுனால இவ்வளவு பிரச்சனை சொல்லாம, கர்த்தரை குறித்து எந்த முறுமுறுப்பும் இல்லாம அங்க இருந்துட்டு அந்த வலிக்கும் போது கர்த்தரை பாடி துதிச்சான் இருக்குது. இதுதான் முழு இருதயம். முழு இருதயம் என்னென்ன, எனக்கு வேதனை வரும்போது நான் கர்த்தரை தூசிக்காம அந்த வேதனையிலும், அந்த கடுப்புலையும், அந்த பிரி போடுற அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல குறை சொல்லாம, கர்த்தரை எந்த விஷயத்திலும் தூசிக்காம, எந்த மனுஷனும் குறை சொல்லாம, இதுல இருக்கிற எந்த மனுஷனுக்கு உபத்திரம் கொடுக்காம, என்னை பிடிச்சவனையும் உபத்திரம் கொடுக்காம, என்னை கடினமா அடிச்சவனையும் தப்பா நினைக்காம, என் கர்த்தரால் வந்ததுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கர்த்தரையே ஆராதிக்கிற ஒரு மனுஷனா இருந்தா பவுல். இதுதான் முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிப்பது. என் இருதயத்துல எந்த கசப்புகளும் வெறுப்புகளும் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தை மாற்றிவிடக் கூடாதபடிக்கு என் இருதயத்தை ஸ்ட்ராங் பண்ணிடுறோம். அதான் முழு இருதயம். இந்த முழு இருதயத்துல பல உபத்திரங்களை இருதயத்துல காயப்படுத்தும். இருதயத்துல பல ஓட்டைகள் வரும், பல அவமானங்கள் வரும்போது அவைகள் எல்லாவற்றையும் செம்மையா ஃபர்ஸ்ட் அடக்க ஆரம்பிக்கணும், அப்புறம் தான் துதிக்க ஆரம்பிக்கணும். ஹார்ட்ல துதிக்கிறது பிரஸ் இல்ல, ஹார்ட்ல வந்து பல வேதனைகள், பல முட்கள் குத்தும் போது அது அடக்க எனக்கு தெரியணும். பாருங்க, இதுதான் மரியாளுக்கு கொடுத்திருந்தார் கர்த்தர். ஒரு அம்பு ஊடுருவி இருதயத்துக்குள்ள பாயும் சொல்லுது. இருதயத்துக்குள்ள பல அம்புகள் ஊடுருவி பாயும் போது நான் கசப்பை வெளியவே காட்டக்கூடாது, என் கசப்பை வெளியே காட்டக்கூடாது. எனக்கு வர்ற போராட்டத்துல ஒருவனும் கூட நான் நிந்திக்க கூடாது. என்ன அடி அடிச்சுப்பான் பாருங்களேன். நடு இருட்டு அறையில கொண்டு போய் நைட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. பவுல் அடிச்சவனை பத்தி கொஞ்சம் கூட எழுதல. நம்மள ஒரு மனுஷன் அடிச்சான்னு வைங்களேன், அன்னைக்கு முழுவதும் அடிச்சவனை பத்தி தான் யோசிப்போம். அவன் குடும்பம் நாசமா போட்டு, அவன் எந்த ஆளா இருந்தா என்ன, அன்னைக்கு அவன் தீர்ந்து கட்டணும். புருஷன் அடிச்சாலே சொல்லுவான், இன்னைக்கு புருஷனுக்கு கால் விளங்காம போட்டு, அப்படி சொல்லுவோம். நம்ம இங்க இந்த அதிகாரிக்கு பவுலுக்கு சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷன் வந்து போட்டு அடின்னு அடிக்கிறான். அவன் இருதயத்துக்குள்ள அடிச்ச மனுஷனை பற்றி, காயப்படுத்தின மனுஷனை பற்றி, அதிகாரிகளை பத்தி எந்த நோக்கமே இல்லை. அவன் இருதயத்தை நல்லா ஸ்ட்ராங் படுத்தி கட்டியாக்கி வந்து கர்த்தர்ட்ட வந்து
கட்டப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை ஆராதிக்கிறான். அவனுக்கு தெரியும் கர்த்தரை ஆராதிக்கும் போது முழு இருதயம் வரணும். பாவ இருதயமும் கசப்பான இருதயமும் உள்ள இருந்துச்சுன்னா, இருதயம் முழுசா கர்த்தரை ஆராதிக்கல, கர்த்தர் நம்மளுக்கு நியாயம் செய்ய முடியாது. காற்று முழுவதும் பரிசுத்தமாகும் பொழுதுதான் கர்த்தர் நியாயம் செய்ய முடியும். அதுக்கு பேர் தான் முழு இறுதின்றது. காற்று முழுக்க அந்த தன்மைக்கு மாறிடணும். என் கசப்பு வெறுப்புகள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுடணும். என் இருதயம் முழுக்க கிறிஸ்து தான் இருக்கணும், பரிசுத்தம் தான் இருக்கணும், நல்ல மனப்போக்கு தான் இருக்கணும். இப்போ வாயை திறந்து அவன் துதிக்கிறான். துதிக்கும் போது தேவனுடைய தூது அந்த இடத்துல இறங்குறான். கதவுடைய எல்லாம் திறந்துச்சு. அந்த சிறைச்சாலையுடைய அஸ்திபரம் குலுங்கிச்சுன்றார். கர்த்தர் செஞ்சா அப்படித்தான் செய்வார். பதிலுக்கு பதில் நீ செஞ்சிட்டேன்னா கர்த்தர் செய்ய மாட்டார். உன்னைய ஒருத்தன் அடிச்சான்னு நீ திருப்பி அடிச்சேன்னா நீ நியாயம் செஞ்சிட்ட, நீ நீதி செஞ்சிட்ட. உன் அடிக்கு நீ திருப்பி கொடுத்துட்ட. இதுல கர்த்தர் இறங்க மாட்டார். கர்த்தர் இறங்கணும்னா உன்னை ஒடுக்கும் போது நீ ஒடுக்கப்படணும். திருப்பி ஒண்ணு செய்யக்கூடாது. திருப்பி செய்யறவனுக்கு கர்த்தர் செய்யாது. எனக்கு பதிலாக கர்த்தர் செய்வார்னு காரியத்தை நிப்பாட்டுறவனுக்கு கர்த்தரே இறங்கி பலன் செய்யறாரு. நம்மளுக்கெல்லாம் நிறைய எந்த கர்த்தர் செய்யல. ஏன்னா நம்ம பதிலுக்கு பதில். நீ ஏமா உன் புருஷனை பேசுனேன், அவர் என்ன சொன்னாரும் கேளுங்க, திருப்பி போடுறது போச்சு. ஆமென். அவரு என்ன சொன்னாரும் கேளுங்க முதல்ல, அப்புறமா பாஸ்டர் ஏன்டா பேசுங்க. எனக்கு என்னெல்லாம் நிகழ்வு நடக்க தெரியுமா? பாஸ்டர் பைசா கலாண்டு புதிய புதிய கோட்டா போடுறாரு. பாஸ்டர் கலாண்டு பைக்கு 2 கார் வாங்கி வச்சிருக்கிறார். காணிக்க பைசா எல்லாம் மொத்தமா உருட்டி சபையை அவர் பெருசா கட்டி வச்சிருக்கிறார். அவர் மைக்கெல்லாம் விலை கூட, பாக்ஸ் எல்லாம் விலை கூட, போடுற ட்ரெஸ் எல்லாம் 28,000 18,000. நான் அதை தம் பிடிச்சிட்டு போக முடியாது சண்டைக்கு. நான் பதில் செய்ய மாட்டேன். நான் என்னை ஒடுக்கும் போது அதை நான் ஏற்றுக்கொள்றேன். இருக்கட்டு, நீ என்ன வேணாலும் சொல்லுங்க, இருக்கட்டு, எனக்கு கர்த்தர் யுத்தம் செய்வார். நீங்க செய்ய முடியாத பல யுத்தங்கள், நீங்க தப்ப முடியாத பல காரியங்கள் இருக்குது. அதுக்கு தேவதூதம் வந்தாதான் முடியும், இல்லைன்னா தேவனுடைய ஆவி வந்தாதான் முடியும். இந்த 2 வச்சுதான் வேலை செய்ய முடியும். நீங்க சிந்திச்சு பார்க்க முடியாத கஷ்டத்துல நீங்க கர்த்தருக்காக உபத்திரப்படும் போது கர்த்தர் அந்த இடத்துல வந்து உங்களை ஆளாக்குவார். நான் எப்பவுமே சொல்லுவேன், கைத்தட்டுறது ஆராதிக்கிறது குட், நல்லது, நம்ம அதை பேசிட்டு வரோம். பட் அதை பார்க்கிலும் உங்க இருதயத்துக்குள்ளாக எந்த கசப்பு வெறுப்புகள் உட்புகராதபடி உங்களை பாதுகாத்து வைக்கிறது வெரி சேஃப். அதை பார்த்து கர்த்தர் உங்களை பதிலளிப்பார். எப்படி பாடினாங்க தெரியுமாங்க? சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாரும் அவங்க பாட்டை கேட்டாங்களாம். எப்படி பாடி இருப்பாங்க? கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட இங்க பாடு உண்டு. கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, முழு இருதயத்தை பத்தி பேசுறேன். கிறிஸ்துவ ஃபுல்லா அடிச்சு துவம்சம் பண்ணி சிலுவையை சுமக்க வச்சு பின்பு அதே சிலுவையை நட்டி அதே சிலுவையில ஏத்திய லாவில குத்தி எல்லா அவமானங்கள வார்த்தைகளும் பேசின பின்னாடி ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அதுதான் ஹார்ட், முழு இருதயம். இவங்களை மன்னியும், என் ஆவியை நீமே எடுத்துக்கொள்ளும். ஓ, அந்த கிறிஸ்தவனுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பிரச்சனைகள் வேணும்னு உனக்கு வரல, கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுனால வருது, கிறிஸ்துவனால வருது. அதுலதான் மைண்ட் வைக்கணும். உம்மாலதான் இந்த பிரச்சனை, நீ சரி பண்ணணும், நீ நியாயம் செய்யணும், நான் விட்டுறேன். பிரச்சனை உம்மால வருது, அப்ப நீ பொறுப்பு அங்க விட்டுரும், சக்சஸ் ஆயிடலாம். சிறைச்சாலை இருக்கிற எல்லாருடைய காதலையும் அவங்க பாடினது கேட்டுச்சான். நல்ல உற்சாகத்தோடு கூட தேவன் அந்த கவலை மறந்து, கஷ்டங்களை மறந்து, எந்த இடம் இருந்தாலும் நான் கர்த்தரை ஆராதிப்புங்கிற வைராக்கியத்தோட கூட பலவீனத்திலும் பலமா கர்த்தரை ஆராதிச்சான். பிரச்சனையை சொல்றவன் ஜெயிக்க மாட்டான். பிரச்சனையை பேசுறாங்க பாருங்க, ஜெயிக்கவே மாட்டாங்க. கர்த்தரை முழு இருதயத்துல சுமக்கிறவன் மட்டும்தான் ஜெயிக்கும். இந்த நியாயம் பேசுவாங்க பாருங்க சர்ச்சைகள்ல, அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. நியாயம் பேசவே கூடாது ஒரு விசுவாசி. அது சரியில்லை, இது சரி, அது தப்பு, இது தப்பு இல்லை, அது இப்படி, இது அப்படி பேசவே கூடாது. எனக்கு வர்ற உபத்திரம் கிறிஸ்துவால இருந்தாலும் கிறிஸ்து அது கண்டிப்பா நியாயத்தை செய்வார். எனக்கு வர்ற பிரச்சனை எதனால வருதுன்னு பாயிண்ட். எனக்கு வர்ற பிரச்சனை எது? கிறிஸ்துவால உங்களுக்கு பிரச்சனை வருதா? கண்டிப்பா அதுக்கு 100 மடங்கு பலன் கர்த்தர் தருவார். கிறிஸ்துவுக்காக நீங்க சுமக்கிற ஒவ்வொரு சிலுவையும் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். என்னுடைய வேலை என்னென்ன, யார் சரியா இருக்கா சரியா இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது. அவங்க சரியில்லாம போனா அவங்களுக்கு கர்த்தருக்குரியது, அவங்க சரியா இருந்தா அவங்களுக்கும் கர்த்தருக்குரியது. நான் சரியா இருந்தா எனக்கு கர்த்தருக்குரியது, நான் சரியில்லாம இருந்தா எனக்கு கர்த்தருக்குரியது.
நான் அடுத்தவனை நியாயம் தீர்க்க நான் யாரு? இதுதான் அந்த முழு இருதயத்துல கர்த்தர் இல்லாத பிரச்சனை. முழு இருதயத்துல கர்த்தர் இருந்தா மத்தவங்க இருக்க மாட்டாங்க, மத்தவங்க இருந்தா கர்த்தர் இருக்க மாட்டாரு. கர்த்தர் இருந்தா மற்றவங்களை குறித்து போக்கு சொல்ல இடம் இல்லை. இவங்கெல்லாம் அப்படி சொல்லல. இவங்கெல்லாம் சொல்லிருக்கலாம், பவுல் பேதுருலாம் சொல்லிருக்கலாம், யோவான் நல்லா தானப்பா இருக்கிறான், சுகமா வாழ்றான் அவன், நாங்க கர்த்தருக்காக வந்திருக்கோம், ஆண்டவரை எங்களை இந்த அடி அடிக்கிறீங்களே அப்படி கேட்டிருக்கலாம். அவங்களும் அப்படி கேட்கல. வர்ற பிரச்சனை கிறிஸ்துவுக்காக வருது, தாங்கிடுறேன் நானு, கர்த்தரை முழு இருதயத்தோடு நான் ஆராதிக்கிறேன். நான் யாருக்கும் தடை கிடையாது, யாருக்கும் பயம் கிடையாது. நான் நல்லா ஆராதிப்பேன். அந்த பிரச்சனையே தூக்கி சுமந்துட்டு இருக்க மாட்டேன். நான் வேலை கிடைக்கலையே, பசி அரிக்கிறேனே, என்ன நடக்கட்டையா, நான் கர்த்தரை துதிப்பேன். நல்லா நான் யாரும் குற்றம் முறை சொல்லாம முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறேன்னா என்ன? முழு இருதயம் ஒண்ணு, ஆராதிக்கிறது இன்னொன்னு. இது ரெண்டு விஷயம். இருதயம் முழுசா தேவன்ட வந்த பின்னாடிதான் உங்களுடைய பாட்டுக்கும் துதிக்கும் பலன் கிடைக்கும். அதான் முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிப்பது. முழு இருதயத்துக்கு தான் பலன், ஆராதிப்பதுக்கு பலன் இல்லை. எப்ப இந்த முழு இருதயமும் முழு உள்ளமும் கர்த்தரையே நம்பி இருக்குதோ அப்பந்தான் பாடுறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கு பலன். நல்லா புரிச்சுக்க. இதுக்கு சோதனைகள், ஒடுக்கப்படுதல்கள், உபத்திரங்கள், அவமதிப்பு வரும்போது சில நேரத்துல சில தீர்க்கதரிசி நல்லா பாடிடுறான். பவுலை எல்லாம் பார்த்தோம், நல்லா துதிக்கிறான், ஆராதிக்கிறான், கட்டுகளையும் உபத்திரத்திலையும் அவன் துதிக்கிறான். அவன் டாப் மனுஷன். ஒரு பூமியில ஒரு மனுஷன் உபத்திரத்துல நல்லா ஜெபம் பண்ணினார் அப்படின்னா அது மனுஷன் பவுல் தான், வேற யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்த கட்டம் பேதுரு வர்றாரு. முழு இருதயத்துல ஒருவன் உற்சாகத்தோடு தேவனை துதிக்கிறான், இன்னொருவன் என்ன செய்யறான், இருதயத்தை பாதுகாத்து கொள்ளணும். அதான் உங்களுடைய டாப். துதிக்கிறதுலாம் ரெண்டாவது பக்கம் தான். முழு இருதயம் கிறிஸ்து இருக்கணும். இருதயத்துக்குள்ளாக எந்த விதமான பலவீனத்தை கொண்டு வரக்கூடாது. அதான் உங்களோட வேலையா இருக்கணும். உங்க இருதயத்தை தான் பிசாசு சூறையாடுது, உங்க வாய அல்ல. உங்க இருதயத்தை தான் பிசாசு வஞ்சிக்குது, உங்க இருதயத்தை தான் எல்லாமே பண்ணுது, வேற எங்கேயுமே கிடையாது. இருதயம் தான் கோட்பாடு மனுஷனுக்கு. இதை கரெக்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கணும். பேதுருவை பிடிச்சி உள்ள போட்டாங்க. 2 செயினால கட்டி இருக்குது. 2 அதிகாரி பக்கத்து இருக்கிறாங்க, வாசல் அதிகாரிகள் நிக்கிறாங்க. சரியா? மனுஷன்ல 2 விதமான மனுஷனை காமிச்சேன். ஒண்ணு பிரச்சனை மத்தியில தேவத்தை ஆராதிக்கிறான், ஒரு மனுஷனை காமிச்சேன். இன்னொரு மனுஷன் பிரச்சனை மத்தியில அவனுக்கு செபிக்க ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பக்கத்திலே கோடு நிக்குது, காவலாளி பக்கத்துல நிக்கிறான், ஏசுன்னு சொன்னா அடிச்சிடுறான். இப்போ என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உங்களை சுத்தி நெருக்கங்கள் பக்கத்திலே இருக்குது. இப்ப என்ன பண்றது? வேதாகமம் சொல்லுது, இந்த பவரான நெருக்கத்துல பேதுரு நல்ல தூக்கம் போட்டான், நல்லா தூங்கிட்டான். ஏன் அப்படி தூங்கினா? ஏங்க இவ்வளவு பெரிய நெருக்கம் யாரா தூங்க முடியுமாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. புடிச்சு கொண்டு ஜெயில போட்டா தூங்க முடியுமா? தூங்காம இருந்தா ஆராதிக்க முடியாது. ஏன்னா பக்கத்துல ஆள் அடிச்சுட்டு இருக்கிறான். ஆராதிக்க முடியலன்னா பல எண்ணங்கள் என் இருதயத்துக்குள்ள உட்பிரவேசித்து தெய்வத்தையோ என்னை சுற்றிருக்கிற மனுஷனையோ குறை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன். ஆவிக்குரியவன் கையில் எடுக்க வேண்டியது முக்கியமான ஒரு ஆயுதம். நான் மற்றவர்களை தூசிப்பதற்கு என் இருதயத்துல ஏதாவது கேடான சிந்தைகள் உட்பிரவேசிக்க கூடாதபடி நீங்கள் உங்களுடைய மந்தமான சூழ்நிலையில உங்க வீடுகள்ல படுத்து எழும்புவது நலமானது. ஒன்னு யோசிங்க. நான் சும்மா இருந்து வெளியே போய் மற்றவங்களுக்கு குடைஞ்சி கர்த்தருக்கும் மற்றவங்களுக்கும் குடைச்சலை கொடுக்கறத பார்க்கணும். என் வீட்டுல நான் நிம்மதியா தூங்கிட்டு எந்திரிச்சோம்னா எந்த மனுஷனுக்கும் குடைச்சல் இல்லை, யாரையும் தப்பான எண்ணல அப்படின்னா இதுக்காகவே நீங்க தூங்குனா வேதாகமா தான் சொல்லுது, பரிசுத்தவனுடைய நித்திரை அழகானது. ஏன் அப்படி சொல்றான்னு, பரிசுத்தவான் ஏன் நித்திரை பண்றான், அது ஏன் அழகானது அப்படின்னு, பரிசுத்தவான் பாவம் செய்யக்கூடாது, யாரையும் தூசிய கூடாதுங்கிற எண்ணத்துல தூங்குறான். பாவி விழித்திருக்கிறான், பல பேரை தூசித்து கர்த்தரை தூசிச்சு விழிச்சிருக்கிறான். அப்ப நான் சொல்றேன், இங்க தூங்குறோம் விழிச்சிருக்கிறது முக்கியம் இல்ல, காற்றுக்குள்ள
மற்றவங்களை கர்த்தரை எந்த காலத்திலையும் தப்பான ஒரு எண்ணத்துக்கு போகக்கூடாதபடிக்கு நான் தூங்கினாலும் விழித்திருந்தாலும் சரியான போக்கை என் ஹார்ட்டுக்கு கொண்டு வர வேண்டும். உங்க ஹார்ட்டை பேதுரு சிறைச்சாலையில படுக்க முடியாத சூழ்நிலை ஏன் தூங்கணும் அப்படின்னா அவன் ஹார்ட் தூங்கிட்டு இருந்தா அப்படியே தூக்கத்தோட அவனை கொன்னாலும் தேவனை தூசிக்காமல் இறந்தேனுங்கிற நிம்மதியில அவன் தூங்கிவிட்டான். விழிச்சா ரெண்டாவது கதை பார்ப்போம். ஆனா எந்த காரணத்தை கொண்டு நான் தேவத்துக்கு விரோதமான காரியம் செய்யக்கூடாது என்பதுல முழு இருதயத்தை அவன் அதுல பயன்படுத்தினான். முழு இருதயம் தான் சொல்லுது, முழு வாயின்னு சொல்லல. முழு இருதயத்தை நீங்க எப்படியெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நீங்க சண்டே கண்டிப்பா வருவிய. நான் சொல்லுவேன், இருதயத்தை காத்து சண்டை போடாம இருந்தா சண்டையில வரும்போது உங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பா வரணும் கொடுப்பார். இருதயம் தான் முக்கியம், சவுண்ட் இல்ல.